வணக்கம். குளோரியானி. அதாவது இன்னைக்கு மகளிர் தின கொண்டாட்டத்தில் ஒரு நடிகர் தலைவர் அப்படி கலந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா, நடிகர் தலைவர் பேசுறதுல தலைவர் தனியாக பேசுனது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு மேடை ஏறிய பெண், அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பேசுகிறாங்க. பெண்களை வந்து மதிக்கணும், பெண்கள் மீது அவதூறு பரப்புறவங்கள ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அட பாவிங்களா, பெண்கள் மீது அவதூறு பரப்புறதே அந்த தாவேகா மடையன்ஸ் தான். பெண்களை வந்து அசிங்கமா உங்களுடைய தலைவர் இந்தந்த குறைபாடுகளோட இருக்காரு, இவருக்கு கொள்கை இல்லை, இவர் பேச்சு சரியில்லை, இவர் கூறிய உதாரணங்கள் சரியில்லை, இவருடைய நகர்வு அரசியல் நகர்வு சரியில்லை, இவருடைய அரசியல் புரிதல் சரியில்லை, இவருக்கு எழுதி கொடுக்குறவங்க சரியில்லை, சினிமா மாதிரியே அரசியலையும் பார்க்குறாரு, தற்பெருமை பேசுறாரு, ஓவர் ஆணவத்தில் ஆடுறாரு அப்படின்னு நாம சொன்னோம்னா, உண்மையை சொன்னோம்னா அது அவதூறாம். உண்மையை சொல்றது எப்படி அவதூறாகும்னு எனக்கு தெரியல. இன்னும் இந்த இந்த தலைவர் வேற அவர் மேல அவதூறு சொன்னா மொத்த தமிழக மக்கள் மீதும் அவதூறு சொல்ற மாதிரின்னு ஒன்ன சொன்னாரு பாருங்க. ஆமா, இவரு வரி ஏய்ப்பு செஞ்சா நாம வரி ஏய்ப்பு செஞ்ச மாதிரி, இவருக்கு பதிலாக நாம ஜெயில போய் உட்காரணும் போல. இவர் வந்து நடிச்சு கோடி கோடியா வாங்கினா நம்ம கோடி கோடியா வாங்கின மாதிரி, அவரோட பழையோர் வீட்லையும் பட்டணப்பாக்கம் வீட்லயும் போய் நம்ம படுத்துக்கலாம், அப்படியே நம்மள ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உல்லாசமா போனாலும் நம்மளும் வந்து கேடுகட்ட உல்லாசத்துல போறோம்னு அர்த்தமா, இவர் போதையில மட்டையானா நம்மளும் போதையில மட்டையாகிறோம்னு அர்த்தமா? இவர் மேல அவதூறு சொல்ல, உண்மையை சொல்றத அவதூறுன்னு இவரா மாத்திக்கிட்டு இவரை சொன்னா நம்மள சொன்ன மாதிரியா? இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் பிரமுகர் என்ன சொல்றாரு, பெண்களை போற்றுங்க, பெண்களை வந்து அவதூறு சொல்ற ஆண்களை வந்து அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும்னா, முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆண்களை தான் மாத்தி மாத்தி கன்னத்தை பழுக்க வைக்கணுமே தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நடிகர் இந்த விஜய் அப்படிங்கிற நடிகரோட தப்பும் தவறுகளை நான் என்னுடைய சேனல்ல சொன்னா, என்னுடைய பதிவுல வந்து நான் சொல்றேன், எங்களுடைய மார்க்கப்படி அந்நிய மகளிரை வந்து தழுவி நடிக்கிறது, இல்ல குடிக்கிற மாதிரி நடிக்கிறது, போதையில நடக்கிறது, பிற திருமணம் கடந்த உறவுகள்ல இருக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்துக்கு எதிரானது. அப்ப என்னதான் ஜோசப் அப்படிங்கிற பெயர் தாங்கி இருந்தாலும் அவர் கிறிஸ்தவர் ஆயிட முடியாது அப்படிங்கிறத சொன்னா, உடனே பதிவுல வந்து ஒன்ன தழுவலன்னு உனக்கு பொறாமையா, ஒன்ன கெட்டி பிடிக்கலன்னு உனக்கு பொறாமையா, ஒன்ன வச்சுக்கலன்னு எனக்கு பொறாமையா? அட பாவி, உங்க தாவேக்கா தற்குறி பெண்களை மாதிரியோ, எனக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்ற உன் வீட்டு பெண்கள் மாதிரியோ நான் வந்து கனவு உலகத்துல கற்பனையில நடிகனோட வாழ்ற கூட்டத்தை சேர்ந்தவ கிடையாது. நாங்க நடிகனா தான் பார்ப்போம். நாங்க வந்து நிழலை நம்பி ஏமாறக்கூடிய ஆட்கள் கிடையாது. நாங்கள் நடிகனோடு கனவுலகில் உறவாடும் மனநோயாளிகள் கிடையாது. எங்களுக்கு நீங்க கோடி கொடுத்தாலும் இந்த 100-150 நடிகைகளை தொட்டு தொட்டு நடிச்சு இந்த அநியாயத்திலே இந்த சேற்றுல உருண்டு பிறண்டு, இந்த இச்சை அப்படிங்கிற சேற்றுல உருண்டு பிறண்ட ஒரு அழுக்கோட எங்களுக்கு வந்து அழுக்கு வந்து எங்களை தொடணும், எங்களுக்கு இது பண்ணணும்னு ஆசைப்படுற அழுக்கு சாம்பிராணி மூளை கொண்ட ஆட்கள் நாங்க கிடையாது. அது உங்க பெண் ரசிகைகள் சொல்லுவாளுங்க, அவருக்கு மனைவியே இல்லைன்னா என்ன, நாங்களே பொண்டாட்டியா இருந்துட்டு போவோம்னு அந்த கீழ்த்தரமான ஈத்தர கூட்டம் சொல்லும். நாங்க எதுக்குடா ஒரு நடிகனை நாங்க வந்து கண்ட பொம்பளைகளை தொட்ட கைகள் எங்களை தொடணும்னு எப்படிடா நாங்க நினைப்போம்? எதுக்குடா எங்களை 1000 பேரை தொட்ட கைகள் எங்களை தொடணும்? சேத்துல புரண்டுட்டு வந்தவன் எங்களை தொட்டா நாங்க விட்டுருவோமா? நாங்க எதுக்குடா அதுக்கு ஏங்கணும்? சேத்துல புரண்டுற பண்ணி வந்து எங்களோட உறவாடணும்னு நாங்க நினைக்கிறது, நாங்க தாவேக்கா ரசிக குஞ்சுகள் கிடையாது. அதனால கோடி கொடுத்தாலும் நாங்க வந்து அதை நினைச்சு பார்க்கறதும் கிடையாது, திரும்பி பார்க்க போறதும் கிடையாது. அதெல்லாம் அந்த நடிகரோட மேல ஈர்ப்புல இருக்கக்கூடிய, வெறியில இருக்கக்கூடிய, ஆபாச வெறியில இருக்கக்கூடிய உங்க கூட்டத்துக்கு தான் பொருந்துமே தவிர எங்களுக்கு பொருந்தாது, எங்களுக்கு தேவையும் கிடையாது அப்படிங்கிறது. நாங்க ஒரு நல்ல அரசியலை நோக்கி நகர்றோம், நல்ல அரசியலை எடுத்து வைக்கிறோம். அதுல ஒரு தீய சக்தி வரும்போது ஏற்கனவே இருக்கிற பழைய தீய சக்திகளையும் பந்தாடுவோம், புதுசா வரக்கூடிய இந்த தீய சக்தியையும் நாங்க பந்தாடியே தீருவோம். அதுக்குதான் இதை பத்தி பேசுறோம். இப்படி பெண் பிரமுகர் சொல்றாரு. இந்த பெண் பிரமுகர் பெண்களை போற்றுங்கன்னு சொல்லும் போது எனக்கு விஜய் அவர்கள முகத்தை பார்த்தா என்ன தோணுச்சுன்னா, முதல்ல நான் என் பொண்டாட்டியே போற்றலையே, என் மனைவியே நான் வந்து என்ன சொல்றது பெருமை மிக்கவளா மாற்றலையே, அவளையே நான் நடுத்தருவுல எல்லாம் விட்டுருக்கேன் அப்படின்னு அவர் மைண்ட்ல யோசிக்கிற நிலைமையில இருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல. தன்னுடைய மனைவியை நடுத்தருவுல விட்டு, தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் ஆகலைன்னா சட்ட முறைப்படி
நீதிமன்றத்தை நாடி விவகாரத்தை வாங்கி தனக்கு பிடித்தமானவர்களுடன் வாழ தெரியாத, அதாவது ஒரு சட்ட நடைமுறைக்கு கூட உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள தெரியாத ஒருத்தன் எப்படி அரசியல் தலைவனாக முடியும்? அவன் எப்படி பெண்களை போற்றுவான்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு தன்னுடைய மனைவி விவகாரத்து கொடுத்துட்டாங்கிறது பதிவுகளில் வருது, சமூக ஊடகங்களில் வருது, முக்கியமான ஊடகங்களில் வருதுன்னு உடனே இந்த தலைவரோட அள்ளக்கைகள், விசிறிகள், இந்த போக்கிரிகள் வந்து ஒரு தன்னுடைய தான் போற்றும் நடிகரின் மனைவியே ஐட்டோங்கிறாங்க, தன்னுடைய சொந்த மனைவியே ஐட்டோன்னு போடுறாங்க. இந்த ஆளு பேசும்போது ஏன் பிரச்சனையை நீங்க பாத்துக்க வேண்டாம், நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, நீங்க ஹர்ட் ஆகுறது எனக்கு ஹர்ட்டா இருக்குது, அதனால நான் இதை பாத்துக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து நாட்டை நாசமாக்குவோம்னு சொல்றீங்க. உங்க மனைவிய உங்களுடைய தற்குறிகள், உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், உங்கள் அபிமானிகள் ஐட்டோன்னு சொல்லும் போது வாயை மூடி மௌனித்து நீங்க இந்த மேடையில என்ன சொல்லியிருக்கணும்? என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம், எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம போயிடுச்சு, எங்களுக்குள்ள வந்து மேற்கொண்டு வாழ்க்கையை தொடர முடியாதபடி ஒரு நீண்ட இடைவெளி விழுந்துருச்சு, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன், என் மனைவியை யாரும் தவறாக பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஆம்பளை, நீங்க ஒரு நல்ல மனிதன். அதை விட்டுக்கிட்டு உங்க மனைவிய அசிங்கமா பதிவுகள்ல போடுறாங்க. ஒரு சாடிஸ்டா என்னால இருக்க முடியல, ஏன் கண்ணு முன்னாடி நடிகையோட உல்லாசமா இருக்கிறாரு, என்ன துரத்திக்கிட்டு குறிப்பிட்ட நடிகையோட உல்லாசமா இருக்கிறாரு, ஒரு நடிகை இல்ல, நான் ஒரு 3-4 நடிகையோட அவர் உல்லாசமா இருக்கிறாரு, என் பிள்ளைங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, நடிகை வெளியிடுகிற புகைப்படங்கள் அவங்கள பாதிக்குது, நானும் மன உளைச்சல்ல இருக்கேன், என்ன உடல் ரீதியாகவும் அவர் துன்பப்படுத்தி இருக்காரு, மன ரீதியாகவும் இப்ப துன்பப்படுத்திட்டு இருக்காரு, ஒரு குறைந்தது 5 ஆண்டுகள் நான் இந்த மன உளைச்சல்ல இருக்கேன்னு ஒரு பெண் தன்னுடைய வலியை கடத்துனா, இவர் மகளிர் தினத்துக்கு மகளிரோட வலியை தீர்க்க போறாராம். தன்னுடைய சொந்த மனைவி பெண் தானே, தன்னுடைய தான் பெற்ற மகள் பெண் குழந்தை தானே, அந்த பெண்களின் வலி புரியாத இந்த ஆளு எப்படி இப்போ வந்து தமிழ்நாட்டு பெண்களின் வலியை வந்து போக்கிடுவாரு? எப்படி இது சாத்தியம்? இப்பவும் சொல்றேன், பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஊர் பேசுவானா பேசும், நீங்க தான் அதை வந்து பேசாத அளவுக்கு நடந்துக்கணும். இல்ல அப்படிதான் நடந்துப்பானா இப்ப எப்படி வந்து குற்றம் சாட்டப்பட்ட நடிகையோடய வந்து ஆமா நான் அப்படிதான் அப்படின்னு நீங்க வந்து சொல்லாம சொல்றீங்களோ அப்படி சொல்லிக்கணும். அது அவதூறுன்னு சொல்லக்கூடாது. ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், பூனைக்குட்டி வெளியில வந்துடுச்சு, ஆமா நான் இப்படி ஒரு திருமணம் கடந்த உறவுல இருக்கேன், எனக்கும் மனைவிக்கும் ஒத்து வரல, நான் முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய் அதை கல்யாணம் பண்ணி வாழ்வேன், இல்ல கல்யாணம் பண்ணாம வாழ்வேன். ஏன்னா இவர் கூட்டிட்டு சுத்துற நடிகைக்கு கல்யாண வாழ்க்கையில எல்லாம் ஆர்வமே கிடையாது. பிடிச்சவங்களோட குறிப்பிட்ட நாட்கள் வாழணும், குறிப்பிட்ட வருஷங்கள் வாழணும், அப்புறம் பிரியணும், அடுத்து இன்னொருத்தரை தேடணும், அவரோட வாழணும், அப்புறம் பிரியணும், அடுத்தவரை தேடணும். இப்ப இவரை ஏன் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா முதல்வர் ஆகணுங்கிற ஆசையில தான். இவர் முதல்வர் ஆயிட்டா நம்ம துணை முதலமைச்சர், அப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அரசியல ஒரு புரட்டிடலாங்கிற ஒரு கனவுல இந்த அம்மா வந்து இப்ப இங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மாவுக்கு கல்யாண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நாட்டமே கிடையாது. விதவிதமான பிடித்தமானவர்களோடு நடமாடணும், உறவாடணுங்கிறத இந்த எண்ணமே. இப்படிப்பட்ட ஒரு ஐட்டத்தை பத்தி நீங்க திட்டாம அந்த அந்த நடிகையை போற்றுறீங்க, அந்த நடிகையை அண்ணின்னு கூப்பிடுறீங்க. முறைப்படி தாலி கட்டல, முறைப்படி வாழல, சட்ட ரீதியாகவும் வாழல, ஒரு முறையற்ற வாழ்க்கை முறையை தொடர்கின்ற ஒரு நடிகையை நீங்க வந்து அண்ணின்னு சொல்றீங்க. மனைவியா 25 வருஷம் வாழ்ந்து எந்த காசிப்புக்குள்ளேயும் வராம 5 வருஷம் தன்னுடைய மனக்குமரலை கூட வெளியில சொல்லாம ஏதோ பிள்ளைங்க படிப்புக்காக போன மாதிரி காட்டிக்கிட்டு இறுகி அடைச்சிக்கிட்டு இருந்து வேற வழி இல்லாம வெடிச்ச ஒரு விஷயத்த ஒரு கண்ணியம் காத்த ஒரு பெண்ணை ஐட்டோன்னு சொல்றீங்க. இந்த ஐட்டோன்னு சொல்றது தெரிஞ்சும் இந்த நடிகன் என்னுடைய மனைவியை தவறா பேசாதீங்க, எங்களுக்குள்ள ஒத்து வரல, நாங்க பிரியல, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், மனைவியை தவறா சொல்லாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஆனா உங்களுக்கு உல்லாசமா கூட்டிட்டு போறவங்க அண்ணின்னு சொன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஜிவ்வுன்னு பறக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க எப்பேற்பட்ட ஒரு போக்கிரின்னு நடிச்சீங்க. உண்மையிலே போக்கிரியும் பொறுக்கித்தனமும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை அட்டூழியமும் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன்னு ஒரு பீலா தற்பொருமையின் உச்சத்துல அவதூறு அள்ளி வீசுறாங்களா? நீங்க தான் வெட்ட வெளிச்சமா நடந்துக்கிறீங்களே. எங்களுக்கு இந்த விஷயங்கள் வெளியில வர்றதுக்கு முன்னாடி, நீங்க இந்த நடிகையை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தெரியும், உங்க நடிகைகளோட வாழ்க்கை எங்களுக்கு தெரியாததா? எத்தனை பத்திரிகையாளர் கண்கள்ல நீங்க கையங்களவுமா மாட்டியிருக்கீங்க, புரியாததா? எல்லாம் தெரியும். ஆனாலும் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம்னு போனா நீங்க வந்து கேடு கட்டத்தனமா ஒரு அரசியலை பண்றது மட்டும் இல்லாம
பெண்களை போற்றுவோன்னு நடிக்க வேற செய்றீங்க இல்லையா, அந்த நடிப்புக்கு தான் பதிலடி கொடுக்குறமே தவிர நீங்க எப்பேற்பட்டு போனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு சமூக குப்பைகளை வளர்த்தெடுக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப மனவேதனையோட சொல்றோம். தன்னுடைய மனைவிய அதாவது எவ்வளவு பெரிய பொல்லாத மனைவியா இருந்தா கூட ஒரு பொது வெளியில இவ்வளவு லைம் லைட்டுக்குள்ள வந்த ஒரு ஆட்கள் வந்து வெளியில வந்து மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா கமல்ஹாசன் அவர்கள் எந்த இடத்துலையும் அவருடைய விவாகரத்து ஆகும் போதோ விவாகரத்து ஆன பின்னோடோ கௌதமி அவர்களோட உறவுடன் இருக்கும்போதோ கௌதமி அவர்களை விட்டு பிரியும் போதோ நீங்க நல்லா பாருங்க, எங்கேயுமே அவர்களை வந்து பழி போடவோ அவர்களை பத்தி பேசவோ அவள் கொடுக்கவோ அவர்களை இழிவாக பேசவோ மாட்டாரு. கேள்வி கேட்டா கூட அது என்னோட விஷயம் போயிருங்க அப்படின்னு, அதாவது இழிவா பேச யாருமே கௌதமியா அசிங்கமா பேசுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்க மாட்டாரு. அவருடைய விவாகரத்து ஆன முதல் மனைவி விவாகரத்து பண்ணது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அப்புறம் இரண்டாம் மனைவி பிரிந்து போனப்ப சரியா கமல்ஹாசன் பிரிந்து போனப்ப கூட மனைவியை பொது வெளியில விட்டு கொடுத்துருக்கவே மாட்டாரு. எங்களுக்குள்ள ஒத்து வரல, பிரிஞ்சிட்டோம். இதுக்கு மேல வாழ்ந்தா அது டாக்ஸிக் இதா போயிடும், அது ரணகரமாயிரும். அதனால நாங்க சுமூகமா பிரிஞ்சிட்டோம் போங்க. இவர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிரபலங்கள் பிரியும் போது மனைவிகளை வந்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில ஜெயம் ரவி கூட மாமியார் பிரச்சனைகள் இது எனக்கு தீராத மன உளைச்சலை தந்தது, ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு, எனக்கு பிடித்தமான உறவுல போறேன்னாரே தவிர ஒரு தன் மனைவியை ஐட்டம்னு சொல்ற அளவுக்கு எந்த நடிகரும் எந்த பிரபலங்களும் வச்சதே கிடையாது. ஆனா பதிவுல அவ்வளோ ஆபாசமா சங்கீதா அவர்களை சொல்றாங்க. நீங்க வந்து அதை பத்தி பேசாம அவங்கெல்லாம் அதுக்கு ஒர்த்து இல்லைங்கிறீங்க. 25 வருஷம் பெரிய பின்பலம் கொண்டவங்க, அதாவது இலங்கை தமிழர், அவங்க பெரிய பின்பலம் கொண்டவங்க. நீங்க எல்லாம் சீன் சொல்லலாம் முடிஞ்சிடாது. இன்னைக்கு நடிகருங்கிற ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உங்களுக்கு இருக்கனால நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா அவங்க கொடுத்த அந்த பெட்டிஷன் அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கணும். குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் காவல் நிலையத்துல வச்சு விசாரிக்கப்பட்டிருக்கணும். உங்களை காப்பாத்துனது இந்த நடிகருங்கிற பிம்பம் தான். அதை வச்சுக்கிட்டு மனைவி குடும்பங்களை ஒர்த்து இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கெல்லாம் சரியான சாட்டையடி உங்களுடைய பிள்ளைகள் தரும். நீங்க எவ்வளவு பெரிய தீரா மன உளைச்சலை உங்களுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களோ அதுக்கு 100 மடங்கு அதிகமா நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. மேடை பேச்சுல வந்து என்ன தேர்தலுக்காக அவர் போடுற வியூகங்களை பார்க்கும்போது அது அதை விட கொடுமையா இருக்குது. பாத்தீங்கன்னா இலவசங்களை வெறுக்கிறேன்னு சொன்னவர், இலவசங்களுக்கு எதிராக படங்கள்ல காட்சிகளை வச்சவர், இன்னைக்கு வந்து அதே திமுக அதிமுக மாதிரியே அதே தீய சக்திகள் எண்ணத்தை போட்டு தூண்டில் போட்டு மக்களுடைய ஓட்டுகளை வாங்குவாங்களோ அதே மாதிரி 2500 ரூபாய் நான் கொடுப்பேன். என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காராமா. எப்படின்னா அரசு வேலைகளில் ஒன்றிய அரசுலேயோ இல்ல தமிழக அரசுலேயோ அரசு வேலையில இருக்க பெண்களுக்கு மட்டும் இது கிடைக்காது, மற்ற குடும்ப பெண்களுக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காரே ஒழிய அதே திமுக அதிமுக மக்களுக்கு என்ன எலும்பு துண்டை போடுமோ அதே எலும்பு துண்டை தான் போடுறாரு. நிஜமான ஒரு நடிகராகவே மாறி இருக்காரு. இலவசம் எனக்கு உடன்பாடே இல்லைன்னு ஆரம்பத்துல சொன்னவர் இன்னைக்கு இலவசமா 2500 ரூபாய் கொடுக்குறேங்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு தூண்டிலாம் உங்களுக்கு போட்டிருக்காரு. ஏன்னா இப்ப மனைவியை விட்டு பிரிஞ்சது, இந்த நடிகையோட ஊர் சுத்துறது, இதெல்லாம் தனக்கு ஒரு பெரிய டிராபேக்கை பின்னடைவை கொடுத்துரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஒரு கவர்ச்சி. அதே திமுக, நான் திருப்பி சொல்றேனே, இது மற்றும் ஒரு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் அதை விட டபுளா நம்மளை வதைக்க போற ஒரு என்ன சொல்றதுன்னா சினிமா வந்து ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்டம் தான் இந்த ஆளை ஆட போடுறாரு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இதுல இருந்து எப்படியெல்லாம் வேறுபடுறதுன்னு நம்ம பார்த்தோம்னா அதை சொல்லிட்டே போகலாம். பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் நடிகையோட உல்லாசமா கேளிக்கை விருந்துகளுக்கு போயிட்டு இருக்கும் போது மனைவியை நடுத்தருவுல பிள்ளைகளை விட்டுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆமா நான் சாடிஸ்ட் தான், ஆமா நான் ஈகோ பிடிச்சவன் தான், ஆமா நான் வந்து கோழை தான், ஆமா நான் வந்து நடிகன் தான், நான் அப்படித்தான், எனக்கு இருக்க ரசிக வெறி வச்சு நான் முதல்வர் ஆயிடுவேன், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தெனாவட்டு காட்டுற இந்த நடிகர்கள் மத்தியில அண்ணன் சீமான் அவர்கள் வளர்த்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? கூடலூர்ல நீலகிரி மாவட்டத்துல தாளூர் அப்படிங்கிற இடத்துல கேரளா நமது எல்லையில கொண்டு போய் கேரளா அரசு தன்னுடைய பலகையை வைக்குது. அதாவது கேரளா அரசு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம மக்கள் குதிச்சு ராத்திரி பகலா அதுல நின்று தாசில்தாரு அப்புறமா பாத்தீங்கன்னா கலெக்டரு காவல்துறை அவங்க கிட்ட எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த திமுக அரசுங்கிற ஒரு கோழை அரசு இருக்க போய் தான் நாம் தமிழர் கட்சி வந்து போய் தெனாவட்டா நின்று இன்னைக்கு அத்தனை அதிகார வர்க்கங்களையும் கேள்வி கேட்குது. முறைப்படி பாத்தீங்கன்னா இதை யார் கேட்கணும்? இதை உடனே களையிறதுக்கு ஸ்டாலின் அரசால முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா நம்முடைய எல்லையில இன்னொரு மாநில அரசு தைரியமா
பதாகை இதை வச்சிருக்கு, பலகையை வச்சிருக்குன்னா அதை அகற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசால முடியாதா? நான் சட்டப்படி அது நமக்குரிய இடம் தானே. யாரை கேட்டு அவங்க பலகை வச்சாங்க? அப்ப முந்தா நாள் இது வைக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு போனை போட்டு நாங்க வைக்க போறோம், உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் தரோம்னு பேசி அமுக்கிட்டாங்களா? கேட்காம அவங்க பலகையை வைக்கும் போது நாம கேட்டுட்டு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சட்டத்துக்கு புறம்போ பலகையை மாட்டும் போது நாம ஏன் சட்டப்படி அது பண்ணோம்? தமிழக அரசு கையாலாகாத அரசு. தமிழக ஏவல் துறை ஒரு கையாலாகாத ஏவல் துறைங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்கு. இதுக்கு நியாயமா போராடின நாம் தமிழர் பிள்ளைகளை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்படி மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களத்துல நின்று குதிக்கிறதுனா அது நாம் தமிழர் கட்சி தான். இந்த ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. போய் அங்கன்வாடிக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் பிஸ்கட்டை பிள்ளைங்களுக்கு எப்படி தூக்கி எறிகிறதும் சாக்லேட்டை எப்படி தூக்கி எறிகிறதும். ஏன்னா இவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நாக்கி போடுற மாதிரி தானே இப்படி போடுவாங்க. ஐயா உங்களுக்கு வயசாகுது, குனிஞ்சு குனிஞ்சு ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு புரியுது. அப்படின்னா நீங்க சும்மா இருங்க, உங்களுடைய உதவியாளர்கள் அதை கொண்டு போய் பிள்ளைங்க கையில கொடுப்பாங்க. நீங்க தான் போய் 30 பிள்ளைங்களுக்கும் குனிஞ்சு குனிஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக இப்படி பிச்சைக்காரங்களுக்கு நாய்க்கு போடுற மாதிரி போடுறதுங்கிறது ரொம்ப அசிங்கப்படுத்துது. நீங்களும் எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள்ங்கிறத அதை காட்டுது. இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்கு முந்தின கூட்டத்துல தாவேகா விஜய் அவர்கள் போதைக்கு எதிரா தேர்தல் அறிக்கை கொடுக்கிறாரு. போதைக்கு எதிராக நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், போதை இல்லா தமிழகத்தை உண்டாக்குவேன். டாஸ்மாக ஒழிக்க மாட்டாராம், அதை சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்த கள்ளனுக்கும் அந்த வருமானம் தேவை. அதனால டாஸ்மாக ஒழிப்பேன், குறைப்பேன், எடுப்பேன் அதெல்லாம் சொல்லல. ஆனா போதையை ஒழிப்பாராமா. இவர் போதையை நான் ஒழிப்பாரு. வந்தா நம்ம ஆட்சி வந்தா என்ன வர்றோம், அப்போ போதையே இல்லாத தமிழகமா மாத்துவேன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இங்க அவருடைய தொண்டர்களை பரிசோதனை பண்ணா என்னது குளிப்பு, பான்பராக்கு, ஹன்ஸ் எடுத்து ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுதான் இவர் போதையை ஒழிப்பாராம். நீங்க போதையை ஒழிச்சாங்கன்னா இந்த போதை வெறியன்கள் உங்களை ஒழிச்சிருவாங்க. ஆக மொத்தத்துல இது இன்னும் ஒரு திமுக